இந்த வழக்கு சம்பந்தமா தேவைப்பட்டா நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கு. இப்ப கூப்பிட்டானே பகவான், இந்த பாவிதான் அந்த அயோக்கியன் இங்க வாடகை கொண்டு வந்து வச்சது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். பொங்கல் என்ன வாங்கலான்னு வந்தா யாரையுமே காணுமே. அரே என்ன சார், நீங்க பொங்கலுக்காக கண்ணன் சார பாக்கலான்னு வந்தீங்களா? ஆமா, கண்ணன் உனக்கு தெரியுமா? தெரியுமா? கண்ணன் தான் நான் தான் கண்ணன். சுருக்கமா சொன்னா எனக்கு தெரியாம அவர் எந்த காரியமும் செய்ய மாட்டார். அப்போ கண்ணன் செஞ்ச கொலையில உனக்கு சம்மந்தம் இருக்கு. ஆமா, கொலைங்க சார். நான் பியூனு, அவர் மேனேஜர். அவர் யார நான் யார எனக்கு தெரியாது சார். சார் என்ன விட்டுருங்க சார். உன்னை இங்க வச்சு கட்ட சொல்ல மாட்டேன். நட ஸ்டேஷன். சார் 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 எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். சார் எங்க முதலாளிக்கு கண்ணன் சார் ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். அவரை கேட்டா எல்லாம் தெரியும். என்ன விட்டுருங்க சார். என்ன விட்டுருங்க சார். சார் 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 சார். கண்ணனா? என்னால நம்பவே முடியலையே. ஆல் ரைட், நானே ஸ்டேஷன் வரேன். சுட்டு கொன்னுடா, ஆனா என்ன அம்மானு கூப்பிடாத. அம்மா, ஒரு கொலைகாரனுக்கு நான் அம்மாவா? அம்மா, இப்ப நான் தெரிஞ்சிட்டம்மா. வறுமை என்ன மிருகமாக்குச்சு, ஆனா செல்வம் என்ன மனிதனாய். நீ சேர்த்தது செல்வமாடா? பல பேரோட கதறல், குமுறல், கண்ணீர். இப்ப உனக்கு செல்வம் அமைதியை கொடுக்குதா? இடம் மாறினா நிச்சயமா கிடைக்கும். அதனால நான் கூப்பிட்டேன். வாங்க பாம்பர் போயிடலாம். நீங்க சொல்றபடியெல்லாம் நடக்கிறேன். உங்க அன்பு ஆதரவு மட்டும் இருந்தா போதும். அது இந்த ஜென்மத்துல உனக்கு கிடையாது. அந்த கண்ணம் பறிச்சுட்டா இல்ல, நானா கொடுத்தேன்டா. அம்மா, நான் அவனுக்குதான் அம்மா. நீ எக்கேடு கட்டு போனாலும் எனக்கு அக்கறை இல்லை. இல்ல போக முடியும். என்னை விட்டு போய் நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கண்ணன் தான் வாழ்ந்துட முடியுமா? என் வேலையை கெடுத்தா, உஷாவை பிரிச்சா, இப்ப உங்களையும் எங்கிட்ட இருந்து பிரிக்கிறான். அது அவன் தப்பு இல்லடா. பழிக்கு பழி. என் மேலான அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்து நேரக்கூடாதுடா. நான் உன் கூட வரேன். ஆமா, எங்க வேணாலும் வரேன்டா. கொஞ்சம் இருக்குமா, டாக்ஸி கொண்டு வரேன். கொஞ்சம் இருக்கு. உஷாவின் மரண வாக்குமூலப்படி கண்ணன் நிரபராதின்னு தெரியுது. அவன் அறியா புள்ள சார். வாசு ஏற்கனவே பல கேசுகள்ல சம்பந்தப்பட்டவன். கடைசியா கொலையும் செஞ்சுட்டான். உங்க அம்மாவையே அவன் தான் கடத்திட்டு போயிருக்கான். அம்மாவா? ஆமா சார். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இவங்க அம்மாவை காணுமா? இவன் தானு பார்த்து சொல்லுங்க. பாக்குறேன் சார். எக்ஸாக்ட்லி இவரே தான் சார். இவரும் இவரை சேர்ந்த கூட்டம் என்ன ஏமாத்தி 25,000 ரூபாய் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க சார். ஏன் சார் அப்பவே வந்து ரிப்போர்ட் பண்ணல? பயன்தான் காரணம். என் வயசு இப்போ அது ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. அவசியம் கொடுக்குறேன் சார். சார், நீங்க வாசு கொள்ளை அடிச்ச பணம் பூராவும் இதுல இருக்குங்க. பரவாயில்லைங்க. உங்களைத்தான் அவன் கடத்திட்டு போனா. இப்ப அவன் எங்க இருக்கான்? மா 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 நம்பி என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்து அந்த நம்பிக்கை நான் மோசம் பண்ணிட்டேனா? யாரையோ ஒருத்தர் அம்மாவை அழைச்சிட்டு வந்து பெரிய நாடகம் ஆண்டிங்களே. அன்னைக்கே ஆபீஸ்ல உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு அம்மா இல்லன்னு. அப்புறம் நம்பல. அம்மா வந்தாத்தான் இந்த கல்யாணம் நடக்கணும் பயமுறுத்துறேன். உண்மையை சொல்லி உன்னை இழக்கிறத விட பொய்ய சொல்லியாவது நோட நினைச்சேன். மற்றபடி நாடகம் ஆடணும், உன்னை நம்ப வச்சு மோசம் பண்ணுங்கிறது நோக்கம் இல்ல. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்காத உன் இஷ்டம். சாரி வசந்தா,
கேட்டுங்க வந்த சார்? எந்த தைரியத்தில் பயப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணுமா? எங்க குடும்பம் கௌரவமானது. இங்க ஒரு குற்றவாளியை குடி வச்சுக்க முடியாது. அப்பா, அவர் குற்றவாளின்னா இந்நேரம் ஜெயில இல்ல. நிறுத்துறே, ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இவன் பொட்டி படிக்கிறதுக்கு வெளியில இருங்க. முறையை மீறி வீணா என்ன முரடாக்காதீங்க. அப்பா, அவர் இந்த வீட்டுக்கு எதிர்கால மருமகன். அவர் அவமானப்படுத்துறது என்னால பொறுத்துக்க முடியாது. சந்தா, ஊர் பேர் தெரியாத அனாத இவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்ன யோக்கியதை வேணும்? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கண்ண ஊர் பேர் தெரியாத அனாதை இல்லை. ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன். அவன் நினைச்சா எந்த மாதிரி பல கம்பெனிகள் நடத்த முடியும். உங்க மக மாதிரி பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நம்பும்படி அவன் நடந்துட்டான். இந்த பையன் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்களை ஏமாளி ஆக்கிட்டான். அந்த தவறுக்கு காரணமே நான் தான். அந்த பொய்ய அவர் சொல்லல, சொன்னவனும் நான் தான். உங்க மகளைத்தான் கல்யாணம் செய்துக்குன்ற ஆசையினால நடந்த தவறு. அதை மறந்துருங்க. கண்ணை எனக்கு புள்ள மாதிரி. அவருடைய தகப்பு ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன், உங்க மகளை அவனுக்கு கட்டி வைக்க முடியுமா முடியாதா? அது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். யாரோ ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து இதான் எங்க அம்மான்னு சொன்னான். பகவான், வண்டி எடு, போலீஸ் கூட்டு வருவோம்.
இதுவரைக்கும் நீ சட்டத்தினுடைய கையில இருந்து தப்பி வாழ்ந்துட்ட. இனிமே நீ தப்பவே முடியாது. என்னுடைய விடிவு காலம் உன்னால, உன்னுடைய முடிவு காலம் என்னால ஆயிடுச்சுடா. உங்களை காப்பாத்துறதுக்காக தவறான வழியும் தெரிஞ்சும் பணம் சம்பாதிச்சு அடிச்சேன். இப்ப நானே உங்களுக்கு எவனாயிக்கிறம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க.